தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவரே, எங்கள் இதழ்களை திறந்தருளும். நாங்களும் உம்மை புகழ்ந்திடுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. வாருங்கள், வரவிருக்கும் அரசராம் ஆண்டவரை நாம் போற்றுவோம். வாருங்கள், வரவிருக்கும் அரசராம் ஆண்டவரை நாம் போற்றுவோம். அனைத்துலகோரே, ஆண்டவரை போற்றி ஆர்ப்பரியுங்கள். ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள். வாருங்கள், வரவிருக்கும் அரசராம் ஆண்டவரை நாம் போற்றுவோம். ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள். அவரே நம்மை படைத்தவர். நாம் அவர் மக்களாவோம். அவர் மேய்க்கும் ஆடுகளாவோம். வாருங்கள், வரவிருக்கும் அரசராம் ஆண்டவரை நாம் போற்றுவோம். நன்றியோடு அவர் தம் திருவாயில்களில் நுழையுங்கள். புகழ் பாடலோடு அவர் தம் முற்றத்திற்கு வாருங்கள். அவருக்கு நன்றி செலுத்தி அவர் பெயரை போற்றுங்கள். வாருங்கள், வரவிருக்கும் அரசராம் ஆண்டவரை நாம் போற்றுவோம். ஏனெனில் ஆண்டவர் நல்லவர். என்றும் உள்ளது அவரது பேரன்பு. தலைமுறைதோறும் அவர் நம்பத்தக்கவர். வாருங்கள், வரவிருக்கும் அரசராம் ஆண்டவரை நாம் போற்றுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். வாருங்கள், வரவிருக்கும் அரசராம் ஆண்டவரை நாம் போற்றுவோம். குரல் ஒன்று இதோ தெளிவாய் ஒலிக்கிறது. இருள் ஒழிய இங்கே அழைக்கிறது. இரவின் கனவுகள் மறைந்திடுக. பரம் நின்று கிறிஸ்துவே ஒளிர்கின்றார். அழுக்கு மிகுந்த அழிவுற்ற மழுங்கிய உள்ளம் விழித்தெழுக. வழுக்கும் தீமையை ஒழித்திடவே விழுமிய புத்தொளி விடிந்ததுவே. கடலை கொடையாய் கொடுத்திடவே கடவுளின் செம்மறி வருகின்றார். உடைந்த குரலும் கண்ணீரும் துளைக்க பொறுத்தலை கோரிடுவோம். மீண்டும் கிறிஸ்து வரும்போது அண்டம் நடுங்கி அஞ்சிடுமே. தண்டனை குறைகளுக்கு உண்டெனினும் திண்ணமாய் நம்மை அவர் மீட்டிடுவார். பெற்ற தந்தைக்கு மாட்சிமையும் பிறந்த மகனுக்கு பேர் புகழும். உற்ற வாழ்த்து ஆவியருக்கும் தெற்றென ஆகும் காலமெல்லாம். ஆமென். ஆண்டவர் தம் ஆலயத்திற்கு வருகிறார். உடலோடு விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட கிறிஸ்துவுக்கு வான்வீடு திறந்துவிடப்பட்டது. முன்மொழி 1. கரைபடாத கைகளும் மாசற்ற மனமும் உடைய மனிதர் ஆண்டவரது மலையில் ஏறிச் செல்வார். மாட்சிமிகு மன்னர் இவர் யாரோ, வலிமை கொண்ட ஆண்டவர் இவர். 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 மண்ணுலகும் அதில் நிறைந்த அனைத்தும் ஆண்டவருடையவை. நிலவுலகும் அதில் வாழ்வனவும்
அவருக்கே சொந்தம். ஏனெனில் அவரே கடல்கள் மீது அதற்கு அடித்தளமிட்டார், ஆறுகள் மீது அதை நீலை நாட்டினார். மாட்சி மிகு மன்னர் இவர் யாரோ, வலிமை கொண்ட ஆண்டவர் இவர். மாட்சி மிகு மன்னர் இவர் யாரோ, வலிமை கொண்ட ஆண்டவர் இவர். ஆண்டவரது மலையில் ஏறக்கூடியவர் யார்? அவரது திருத்தலத்தில் நிற்கக்கூடியவர் யார்? கரைபடா கைகளும் மாசற்ற மனமும் உடையவர். பொய் தெய்வங்களை நோக்கி தம் உள்ளத்தை உயர்த்தாதவர், வஞ்சக நெஞ்சோடு ஆணையிட்டு கூறாதவர். இன்னோரே ஆண்டவரிடம் ஆசி பெறுவர், தம் மீட்பராம் கடவுளிடமிருந்து நேர்மையாளர் என தீர்ப்பு பெறுவர். ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே, யாக்கோபின் கடவுளது முகத்தை தேடுவோர் இவர்களே. மாட்சி மிகு மன்னர் இவர் யாரோ, வலிமை கொண்ட ஆண்டவர் இவர். மாட்சி மிகு மன்னர் இவர் யாரோ, வலிமை கொண்ட ஆண்டவர் இவர். வாயில்களே உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள், தொன்மை மிகு கதவுகளே உயர்ந்து நில்லுங்கள். மாட்சி மிகு மன்னர் உள்ளே நுழையட்டும், மாட்சி மிகு மன்னர் இவர் யாரோ? வலிமையும் ஆற்றலும் கொண்ட ஆண்டவர் இவர், இவரே போரில் வல்லவரான ஆண்டவர். மாட்சி மிகு மன்னர் இவர் யாரோ, வலிமை கொண்ட ஆண்டவர் இவர். மாட்சி மிகு மன்னர் இவர் யாரோ, வலிமை கொண்ட ஆண்டவர் இவர். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கரைபடாத கைகளும் மாசற்ற மனமும் உடைய மனிதர் ஆண்டவரது மலையில் ஏறிச் செல்வார். தண்டிப்பவரும் மீட்பவரும் இறைவன். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் தந்தையுமானவர் போற்றி. அவர் தம் பேரிரக்கத்தின்படி இறந்த இயேசு கிறிஸ்துவை உயிர்த்தெழச் செய்து நமக்கு புது பிறப்பு அளித்துள்ளார். முன்மொழி 2. என்றுமுள்ள மன்னரை உங்கள் அனைத்து செயல்களிலும் ஏத்தி போற்றுங்கள். என்றும் வாழும் கடவுள் போற்றி. ஏனெனில் அவருடைய ஆட்சி எக்காலத்துக்கும் நிலைக்கும். அவர் தண்டிக்கிறார், இரக்கமும் காட்டுகிறார், பாதாளத்தின் ஆழத்திற்கு தள்ளுகிறார், பேரழிவிலிருந்து மேலே தூக்குகிறார். அவரது ஆற்றலுக்கு அப்பாற்பட்டது எதுவுமில்லை. இஸ்ரேல் மக்களே, வேற்றினத்தார் முன் அவரது புகழை அறிக்கையிடுங்கள்.
ஏனெனில் அவர் அவர்களிடையே உங்களை சிதறடித்துள்ளார். அவர் தமது பெருமையை உங்களுக்கு காட்டியுள்ளார். எல்லா உயிர்கள் முன்னும் அவரை ஏத்துங்கள். ஏனெனில் அவர் நம் ஆண்டவர், நம் கடவுள், நம் தந்தை, எக்காலத்துக்கும் அவர் கடவுள். உங்களுடைய நெறிகெட்ட செயல்களுக்காக அவர் உங்களை தண்டிப்பார். நீங்கள் சிதறடிக்கப்பட்டுள்ள எல்லா நாடுகளிலிருந்தும் உங்களை ஒன்று கூட்டி உங்கள் அனைவர் மீதும் இரக்கத்தை பொழிவார். உங்களுக்கு அவர் செய்துள்ளவற்றை இப்பொழுது எண்ணி பாருங்கள். நீதியின் ஆண்டவரை போற்றுங்கள். வாயார அவரை அறிக்கையிடுங்கள். என்றுமுள்ள மன்னரை ஏற்றி போற்றுங்கள். நான் அடிமையாய் வாழும் நாட்டில் அவரை போற்றுவேன். அவருடைய ஆற்றலையும் மேன்மையையும் பாவ நாட்டமுள்ள இனத்தார் முன் அறிக்கையிடுவேன். பாவிகளே, மனம் திரும்புங்கள். அவர் திருமுன் நேர்மையுடன் ஒழுகுங்கள். ஒருவேளை அவர் உங்கள் மீது அருள் கூர்வார், உங்களுக்கு இரக்கம் காட்டுவார். நான் என் கடவுளை புகழ்ந்தேத்துவேன். என் உள்ளம் விண்ணக வேந்தரை போற்றுகின்றது. அவரது மேன்மையை நினைந்து பேர்வகை கொள்கிறது. அனைவரும் புகழ் பாடுங்கள். எருசலேமில் அவரை போற்றுங்கள். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். என்றுமுள்ள மன்னரை உங்கள் அனைத்து செயல்களிலும் ஏத்தி போற்றுங்கள். இறைவனின் பராமரிப்பும் வல்லமையும் அனைத்தும் அவரால் உண்டாயின. முன்மொழி 3. நீதி உள்ளோர் அவரை புகழ்வது பொருத்தமானதே. நீதிமான்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள். நேர்மையுள்ளோர் அவரை புகழ்வது பொருத்தமானதே. யாழிசைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். பதிநரம்பு வீணையினால் அவரை புகழ்ந்து பாடுங்கள். புத்தம் புதிய பாடல் ஒன்றை அவருக்கு பாடுங்கள். திறம்பட இசைத்து மகிழ்ச்சி குரல் எழுப்புங்கள். ஆண்டவரின் வாக்கு நேர்மையானது. அவருடைய செயல்கள் அனைத்தும் நம்பிக்கைக்கு உரியவை. அவர் நீதியையும் நேர்மையையும் விரும்புகின்றார். அவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. ஆண்டவரது வாக்கினால் வானங்கள் உண்டாயின. அவரது சொல்லின் ஆற்றலால் வான்கோள்கள் உருவாயின. அவர் கடல் நீரை குவியலாய் சேர்த்து வைத்தார். அந்நீரை ஆழ் நிலவரைகளில் சேமித்து வைத்தார். அனைத்துலகும் ஆண்டவருக்கு அஞ்சுவதாக. அதில் வாழ்வோர் அனைவரும் அவருக்கு அஞ்சி நடுங்குவராக. அவர் சொன்னார், உலகம் உண்டானது. அவர் கட்டளையிட்டார், அது நிலை பெற்றது. வேற்றினத்தாரின் திட்டங்களை ஆண்டவர் முறியடிக்கின்றார். மக்களினத்தாரின் எண்ணங்களை அவர் சீர்குலைக்கின்றார். ஆண்டவரின் திட்டங்கள் என்றென்றும் நிலைத்திருக்கும். அவரது உள்ளத்தின் எண்ணங்களோ தலைமுறை தலைமுறையாய் நீடித்திருக்கும். ஆண்டவரை தன் கடவுளாக கொண்ட இனம் பேறு பெற்றது.
அவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். வானின்று ஆண்டவர் பார்க்கின்றார், மானிடர் அனைவரையும் காண்கின்றார். தாம் வீற்றிருக்கும் இடத்திலிருந்து உலகெங்கும் வாழ்வோரை அவர் கூர்ந்து நோக்குகின்றார். அவர்களின் உள்ளங்களை உருவாக்குகின்றவர் அவரே. அவர்களின் செயல்கள் அனைத்தையும் உற்று நோக்குபவரும் அவரே. தம் படைப்பெருக்கத்தால் வெற்றி பெறும் அரசரும் இல்லை. தம் வலிமை மிகுதியால் உயிர் தப்பிய வீரரும் இல்லை. வெற்றி பெற போர் குதிரையை நம்புவது வீண். வலிமை மிக்கதாயினும் அது விடுவிக்காது. தமக்கு அஞ்சி நடப்போரையும் தம் பேரன்புக்காக காத்திருப்போரையும் ஆண்டவர் கண்ணோக்குகின்றார். அவர்கள் உயிரை சாவினின்று காக்கின்றார். அவர்களை பஞ்சத்திலும் வாழ்விக்கின்றார். நாம் ஆண்டவரை நம்பியிருக்கின்றோம். அவரே நமக்கு துணையும் கேடயமும் ஆவார். அவரை நினைத்து நம் உள்ளம் களி கூறும். ஏனெனில் அவரது திருப்பெயரில் நாம் நம்பிக்கை வைத்துள்ளோம். உம்மையே நாங்கள் நம்பியிருப்பதால் உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். நீதி உள்ளோர் அவரை புகழ்வது பொருத்தமானதே. அருள்வாக்கு. தொடக்க நூலிலிருந்து வாசகம். பிரிவு 49, இறை வார்த்தை 10. அரசுரிமை உடையவர் வரும் வரையில், மக்கள் இனங்கள் அவருக்கு பணிந்திடும் வரையில் யூதாவை விட்டு செங்கோல் நீங்காது, அவன் மரபை விட்டு கொற்றம் மறையாது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. சிறு மறுமொழி. எருசலேமே, ஆண்டவரின் மாட்சி உன்மீது சுடர்விடும். சூரியனைப் போல் அவர் உன்மீது எழுந்தருள்வார். எருசலேமே, ஆண்டவரின் மாட்சி உன் மீது சுடர்விடும். சூரியனைப் போல் அவர் உன் மீது எழுந்தருள்வார். அவருடைய மாட்சி உன் நடுவில் தோன்றும். எருசலேமே, ஆண்டவரின் மாட்சி உன் மீது சுடர்விடும். சூரியனைப் போல் அவர் உன் மீது எழுந்தருள்வார். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. எருசலேமே, ஆண்டவரின் மாட்சி உன் மீது சுடர்விடும். சூரியனைப் போல் அவர் உன் மீது எழுந்தருள்வார். செக்கரியாவின் பாடல். முன்மொழி. ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து தளிர் ஒன்று துளிர்விடும். ஆண்டவரின் மாட்சி அனைத்துலகை நிரப்பும். மாந்தர் அனைவரும் இறைவனின் மீட்பை காண்பர். இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம். தம் தூய இறைவாக்கினர் வாயினால் தொடக்கம் முதல் அவர் உணர்ந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமையுடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்றச் செய்தார். நம் பகைவரிடமிருந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியிலிருந்தும் நம்மை மீட்பார். அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையையும் நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவரிட்ட ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாளெல்லாம் அச்சமின்றி
அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். குழந்தாய், நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய். ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும், நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்கச் செய்யவும், நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து தளிர் ஒன்று துளிர்விடும். ஆண்டவரின் மாட்சி அனைத்துலகை நிரப்பும். மாந்தர் அனைவரும் இறைவனின் மீட்பை காண்பர். மன்றாட்டு. நாம் உறக்கத்திலிருந்து விழித்தெழும் நேரம் வந்துவிட்டது. ஏனெனில் நமது மீட்பின் நாள் அண்மையில் உள்ளது. எனவே மன்றாடுவோம். ஆண்டவரே, உமது ஆட்சி வருக. நாங்கள் எங்கள் மனமாற்றத்தை வெளிப்படுத்த உதவியருளும். நாங்கள் புது வாழ்வு வாழச் செய்தருளும். ஆண்டவரே, உமது ஆட்சி வருக. உமது வார்த்தையானவரின் வருகைக்காக எங்களை ஆயத்தமாக்கியருளும். அவரை வரவேற்க எங்கள் உள்ளங்களை திறந்தருளும். ஆண்டவரே, உமது ஆட்சி வருக. எங்கள் தற்பெருமையை மேற்கொள்ள உதவியருளும். எங்களுடைய பலவீனத்தின் படுகுழியிலிருந்து எங்களை எழுப்பியருளும். ஆண்டவரே, உமது ஆட்சி வருக. நாடுகளுக்கு இடையே உள்ள பகைமை சுவர்களை தகர்த்தெறிந்தருளும். அமைதிக்காக உழைப்பவர்களின் வழியை செம்மைப்படுத்தியருளும். ஆண்டவரே, உமது ஆட்சி வருக. நம் மீட்பர் நமக்கு கற்பித்தவாறு நாம் விண்ணக தந்தையை நோக்கி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். இரக்கத்தின் ஊற்றாகிய கடவுளே, வரவிருக்கும் உம் திருமகனின் திருமுன்னிலை எங்களோடு இருப்பதால் நாங்கள் ஆறுதல் அடைவோமாக. உம் மகனின் வருகை எங்களை பலப்படுத்தி எல்லா பாவ பழக்கங்களிலிருந்தும் தூய்மைப்படுத்துவதாக. உம்மோடும் தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் மகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்து நின்றும் பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.